Dear students, Standard 11, Subject Mathematics, Unit number 3, Trigonometry. So in previous classes, discuss about Unit number 2, Basic Algebra. So today we are going to discuss a new chapter, Unit number 3, Trigonometry. First of all, we are going to discuss introduction of trigonometry. Define trigonometry or what is mean by trigonometry. பாருங்க trigonometry என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Trigonometry is primarily a branch of mathematics that studies relationship involves sides and angles of triangles. ஸோ trigonometryன்றது ஒரு முதன்மை பிரிவு மேத்தமெட்டிக்ஸில். ஏன்னா இந்த trigonometryன்றது மேத்தமெட்டிக்ஸில் எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ண பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ trigonometry எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாக்க trigonometryல ரிலேஷன்ஷிப் இன்வால்வ்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள்னா சைட்ஸ் இருக்கும், அது பிறகு என்ன இருக்கும் ஆங்கிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஆங்கிள், இதெல்லாம் என்னது சைட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ஸில் சைட்ஸு ஆங்கிள்ஸ் இவற்றுக்கிடையேயான ஒரு ரிலேஷன், அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா trigonometry அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, the word trigonometry stems from the Greek word trigonon which means a triangle and metron which means to measure. ஓகே, இந்த trigonometryன்ற வார்த்தை ஒரு கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த கிரேக்க மொழியில் trigonon அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னாக்கா ட்ரையாங்கிள், அண்ட் மெட்ரான் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா மெஷர். ஸோ எதனுடைய மெஷர்? ஒரு ட்ரையாங்கிளில் அந்த சைட்ஸு ஆங்கிள் இதை பற்றின அந்த மெஷர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா trigonometry அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஹிஸ்ட்ரி ஆஃப் trigonometry. பாருங்க, எகிப்தியன்ஸ் பில்டிங் பிரமிட்ஸ் இன் செகண்ட் மில்லேனியம் BCE. எகிப்தியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பிரமிட்ஸ் உருவாக்குறதுக்காக trigonometryயை பயன்படுத்துகிறாங்க. எப்போ அப்படின்னா செகண்ட் மில்லேனியம் BCEல. நெக்ஸ்ட், அரிஸ்டாசஸ் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் டிட்டர்மைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் சன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தொலைவை என்ன செய்கிறாரு trigonometry மூலயமா கண்டுபிடிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட், எரட்டோஸ்தனஸ் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் என்ன செய்கிறாருன்னா கால்குலேட் எர்த் சர்க்கம்பரன்ஸ், பூமியினோட சுற்றளவு trigonometry மூலயமா கண்டுபிடிக்கிறார். நெக்ஸ்ட், இபார்ச்சஸ் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் ஃபவுண்டர் ஆஃப் trigonometry. இவர் ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், இவருடைய ஐடியாவை பயன்படுத்தி டாலமி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் என்ன செய்யறாருன்னா டாலமி தியரி ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படின்றத உருவாக்குறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த trigonometryல. ஃபர்ஸ்ட் ஆரியபட்டா, இவர் ஒரு அஸ்ட்ரானமர். பார்த்தோன்னா இவர் சைன், கொசைன், இன்வர்ஸ் சைன், இன்வர்ஸ் கொசைன் இதெல்லாம் என்ன செய்யறாரு கண்டுபிடிக்கிறாரு. அதை என்ன செய்யறாருன்னா ஒரு 108 verses, ஒரு பாசுரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு புக்காவே என்ன பண்ணியிருக்காரு செஞ்சிருக்கிறார். நெக்ஸ்ட், இவர் ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதுலேயே அதுக்கு உண்டான ஃபார்முலாவை என்ன செஞ்சிருக்காரு trigonometry மூலயமா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகே, பாருங்க, சைன், கொசைன், இன்வர்ஸ் சைன், இன்வர்ஸ் கொசைன், இது ரெண்டெல்லாம் நம்ம புதுசாக படிக்க போகிறோம். இன்வர்ஸ் சைனா என்ன, இன்வர்ஸ் கொசைனா என்ன அப்படின்றத படிக்க போகிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பிரம்மகுப்தா 598 CE, பாஸ்கரா 1 600 CE, பாஸ்கரா 2 1114 CE. ஸோ இவங்க எல்லாமே ஏன்ஷியன்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ், பிராக்கெட்ல என்ன எழுதியிருக்கேன் இண்டியன்ஸ்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னாக்கா trigonometry டெவலப் பண்ணுறாங்க, அதான் டெவலப்மெண்ட் trigonometry எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, ஜான் பெர்னோலி, இவர் இந்தியன் கிடையாது. பார்த்தோன்னா இவர் என்ன செய்கிறாருன்னா செப்பரேட் பிரான்ச்னு எழுதியிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் trigonometryயை ஒரு செப்பரேட் பிரான்ச்சாக கொண்டு வரவர் தான் ஜான் பெர்னோலி. நெக்ஸ்ட், லியாண்ட் ஆய்லர், இவர் என்ன செய்கிறாருன்னா இந்த trigonometry ஃபங்க்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு. காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு இருக்குது ஒரு யூனிட், ப்ளஸ் 2ல படிப்பீங்க. அங்கே எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. யாருன்னா லியாண்ட் ஆய்லர். ஓகே, நெக்ஸ்ட், ஜோசப் பொரியர், இவர் பொரியர் சீரீஸ் உருவாக்குறாரு. ஸோ பொரியர் சீரீஸ்னா அவருடைய நேம்ல உருவாக்குறாரு. ஸோ அந்த நேம்லாம் என்ன அப்படின்னாக்கா trigonometric சீரீஸை பயன்படுத்தி இருக்கும்.
நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிக்னாமெட்ரி? டிக்னாமெட்ரியோட பயன்பாடுகள் என்னென்ன? ஜிபிஎஸ் சிஸ்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. சிடிஎம்ஆர்ஐ இதெல்லாம் ஸ்கேன் உங்களுக்கு தெரியும். இதில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? யூஸ் இன் டிடெக்டிங் டியூமர்ஸ், கட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? இதில் பயன்படுத்துகிறாங்க டிக்னாமெட்ரி. நெக்ஸ்ட், ஸோ இதுங்களை எல்லாமே என்ன இருக்குதுன்னா இன்வால்வ் சைன் அண்டு கொசைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா நெட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலின் நோக்கங்கள். At the end of this chapter, students are expected to know point number wise இதெல்லாம் நான் போடல, ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் வந்து ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், the limitations of right triangle trigonometric ratios as they involve acute angles. அதாவது ரைட் ட்ரையாங்கிள் பயன்படுத்துகிறோம், அதில் இந்த trigonometric ratiosலாம் அதை பயன்படுத்துகிறப்ப என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா அக்யூட் ஆங்கிள்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கும். அதனுடைய வரம்புகள்லாம் என்னன்றதை படிக்கிறோம். நெக்ஸ்ட், த நெசசிட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் ரேடியன் மெஷர். ரேடியன் மெஷருடைய நெசசிட்டி என்ன நம்ம படிக்கிறோம், ரேடியன் மெஷரை பற்றி. அதனுடைய நெசசிட்டி ஏன் தேவை என்ன படிக்கிறோம். ஆஃப் அன் ஆங்கிள் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜ் ஓவர் டிகிரி மெஷர். ஸோ டிகிரி மெஷர்னு இருக்குது இல்லையா, இதை விட ரேடியன் மெஷரில் அட்வான்டேஜஸ் ஓவராக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் படிக்கிறோம். நெக்ஸ்ட், ஹவு யூனிட் சர்க்கிள் இஸ் யூஸ் டு டிஃபைன் trigonometric functions ஆஃப் ரியல் நம்பர்ஸ், வேரியஸ் trigonometric identities, their relationship and applications. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் சொல்யூஷன் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ஏ trigonometric ஈக்குவேஷன். trigonometric ஈக்குவேஷனில் பிரின்சிபல் சொல்யூஷன் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் உண்டு. அது ஏன் அப்படின்னாக்கா ஒரு trigonometric ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம், அப்போ அந்த பிரின்சிபல் சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், இந்த trigonometryயை அங்கே நாம் பயன்படுகிறோம். புரியுதா? இதெல்லாம் நோக்கங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹவு டு சால்வ் trigonometric ஈக்குவேஷன்ஸ். trigonometric ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது. அடுத்து லா ஆஃப் சைன்ஸ், லா ஆஃப் கொசைன்ஸ் இன் ட்ரையாங்கிள் அண்ட் தியர் அப்ளிகேஷன்ஸ் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன். நம்மளுடைய அன்றாட ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் சைன் கொசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ரூல் உண்டு, லா, விதி. புரியுதா? அதை பயன்படுத்துகிறோம். புரியுதா? ட்ரையாங்கிள்ஸில் பயன்படுத்தி ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ப்ராப்ளம் போடுவோம். நெக்ஸ்ட், ஹவு டு சால்வ் அன் oblique triangle using law of sines and law of cosines. நெக்ஸ்ட், application of Heron's formula and how to compute area of triangle without finding its altitude. altitude இல்லாமல் ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறோம், எந்த ஃபார்முலா அப்படின்னா ஹீரோன்ஸ் ஃபார்முலா அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸைஸ் லாஸ்ட்டில் நம்ம ஒரு இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்ஸ்னு படிப்போம். அதான் இங்கே சொல்ல வராங்க, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தியர் டொமைன்ஸ் அண்ட் ரேஞ்சஸ். அந்த இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்ஸில் டொமைன்ஸ் என்ன, ரேஞ்ச் என்னன்றதை என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட், a recall of basic results. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ். இங்கே ஒரு படம் ஒன்று போட்டிருக்கு பாருங்க, இது எக்ஸ்பிளைன் பண்ணவே இது எல்லாமே நீங்களே படிச்சிக்கலாம். ஏஓபி அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஓஏ ரே, ஓபின்றது ரே, ரேனா கதிர் அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்கம் மட்டும் அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு ரேவன், தட் இஸ் டூ ரேஸ் ஆர் மீட் அட் ஏ ஒன் பாயிண்ட். தட் பாயிண்ட் இஸ் கால்டு வெர்டெக்ஸ், தட் இஸ் ஓ. ஸோ இந்த ஓஏன்றது இனிஷியல் சைடு, ஓபின்றது டெர்மினல் சைடு. பாருங்கள், அதான் இங்கே எழுதியிருக்கேன். த ஆங்கிள் ஏஓபி இஸ் எ மெஷர் ஃபார்ம்டு பை டூ ரேஸ் ஓஏ அண்ட் ஓபி ஷேரிங் த காமன் பாயிண்ட் ஓ as shown and figure. இருக்குது பாருங்க. த காமன் பாயிண்ட் ஓ இஸ் கால்டு வெர்டெக்ஸ். ஓஏன்றது இனிஷியல் சைடு, ஓபின்றது டெர்மினல் சைடு. ஓகேவா? ஸோ இந்த டெர்மினல் சைடு, இனிஷியல் சைடுலாம் என்னது, ரேஸு. அடுத்தது பாருங்க, இதில் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஜெனரேட்ஸ் எ பாசிட்டிவ் ஆங்கிள், ஆங்கிள் வித் பாசிட்டிவ் சைன். புரியுதுங்களா? கிளாக் வைஸ்ன்றது இது கண்ணா, ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது இது. புரியுதா? அதாவது கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசை. ஸோ கடிகாரம் வந்து என்ன இடம், இப்படி சுழலும், நாம் என்ன பண்ணுறோம், இப்படி சுற்றுறோம். புரியுதா? ஸோ இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த ஆன்டி கிளாக் வைஸில் தான் இந்த ஆங்கிள், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டீட்டான்னு சொல்லுவோம். அது என்னது, பாசிட்டிவ். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த ரொட்டேஷன் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். பாருங்கள், கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஜெனரேட்ஸ் ஏ நெகட்டிவ் ஆங்கிள், ஆங்கிள் வித் நெகட்டிவ் சைன் அப்படின்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு நோட். ஒன் ஃபுல் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆஃப் ஓஏ பேக் டு இட் செல்ஃப் அப்படின்னா
ஓஏவை என்ன பண்ணுறோம், இப்படி ரொட்டேஷன் பண்ணுறோம், அப்படியே திரும்பி வந்து அதே பொசிஷனில் நிறுத்திடுறோம். ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு பேர், அல்லது ரெவால்யூஷன் அப்படின்னு பேர். ஓஏவில் ஆரம்பித்து திரும்ப ஓஏவில் கொண்டு வந்து என்ன பண்ணுறது, நிறுத்திடுறது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஆங்கிள்ஸ். அதாவது ஓஏ ஓபி ரெண்டு ரே இருக்குது, 2 ரே இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட அந்த கேப் இருக்குது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இந்த 2 ரேஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் பேர் என்ன அப்படின்னா வெர்டெக்ஸ். ஸோ இந்த ஓஏ இனிஷியல் சைடு, ஓபின்றது டெர்மினல் சைடு. ஓகே, இதான் பேசிக் ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு.